இன்றைக்கி மெசேஜ் எடுக்கும்போது நான் மெசேஜினுடைய டாபிக் கேட்கும்போது சொன்னேன், மரண இருளின் பள்ளத்தாக்கு. எனக்கு தெரியும் உங்களுக்கு டாபிக் பிடிக்கலன்னா அதான் இப்படி கோவத்தில் பார்க்குறீங்க. ஆனால் எத்தனையோ சூழ்நிலைகளில் மரண இருளின் பள்ளத்தாக்க கடந்து வந்த தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? எத்தனை பள்ளத்தாக்கு ரொம்ப கொடுமை, அதை விட மரணம் ரொம்பவே கொடுமை. அதுவும் இருளாக இருந்துச்சு, அதை விட கொடுமை. ஆனால் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை கர்த்தர் கடக்க பண்ணினார். நான் கடந்து போகிறேன் உண்மைதான், ஆனாலும் என்னை நடத்தி வருகிறார் கர்த்தர். நான் சொல்லுறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்களேன். எதுக்கு கையை தட்ட சொன்னேன்னா, அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை கடக்க பண்ணினார் என்றால், அதுல நடத்துகிறார் என்றால், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழகா அந்த பாதையில நடத்தி என்னை அடுத்த கட்ட உயர்வுக்கு நேராய் கொண்டு போவார். மரண இருளின் பள்ளத்தாக்கு சூழ்நிலை மரண இருளின் பள்ளத்தாக்கு தான். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 23 சங்கீதம் 4வது வசனம். எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இதெல்லாம் பிரசங்கத்தில் கேட்கணுமா? சில நேரம் ரொம்ப தெரிஞ்சதை லேஸில் விட்டுருவோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், ரொம்ப தெரிஞ்சதை கவனிக்கவே மாட்டோம். ரொம்ப தெரிஞ்ச சில நேரம் ரொம்ப ஒரு நபர்கிட்ட ரொம்ப பழகிட்டோன்னா அவங்கள கவனிக்க மாட்டோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், சில விஷயங்களை கவனிக்க விட்டுருவோம். அதே மாதிரி தான் வசனத்துலேயே ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான் நம்ம லேஸில் விட்டுருவோம். ஆனால் அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது சங்கீதம் 23வது சங்கீதம் 4வது வசனம். ஆஹா, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஸோ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு எப்போவுமே பயப்படவே மாட்டேன். நான் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு குறித்து பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சின்ன வயசில் நாங்கள் என்ன செய்வோம்னா கண்ணு கட்டி விளையாடுவோம். ஓகேயா? ஸோ எத்தனை பேர் அது விளையாடி இருக்கிறீங்க? கொஞ்சம் கையசுக்கவீங்களா? ஆமாம், கண்ணு கட்டி விளையாடுவோம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை கட்டி விடுவாங்க. நான் கூட இங்கே யார்ட்டையோ சொல்லி விட்டுருந்தேன், கண்ணு கட்டி விளையாடுறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி ஆமாம் கட்டி விட்டு அனுப்புங்கம்மான்னு சொன்னேன். இங்கே ஒருத்தரையும் காணலை. ஓகே, கண்ணை கட்டி வச்சுருவாங்க. உண்மை தானே? கண்ணை கட்டி வச்சா என்ன செய்யணும்னா, முதல்ல அந்த கண்ணில் வெளியே தெரியவே உட்காருங்க டிஸ்டன்ஸ். ஓகே, நீங்கள் எல்லோரும் என்ன பாருங்கள், அவங்க ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, நீங்கள் இங்கே பாருங்கள். ஓகே, முதல்ல என்ன செய்வாங்கன்னா கண்ணை கட்டிடுவாங்க. கண்ணை கட்டும்போது நமக்கு வெளியே சுற்றி ஒன்றுமே தெரியவே தெரியாது. முதல்ல என்று ஆகும்போது என்ன செய்வோம்னா தடுமாறுவோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? தடுமாறுவோம். என்று ஆகும்போது என்ன செய்வோம்? தடுமாறுவோம். ஸோ ஸ்டெடியாக நடக்க மாட்டோம். என்ன செய்வோம்? தடுமாறுவோம். மரண இருளின் பள்ளத்தாக்கும் அப்படி தான் இருக்கும். முதல்ல என்று ஆகும்போது என்ன செய்வோம்? தடுமாறுவோம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், தடுமாறுவோம். எங்கேயும் போக வேண்டாம், உட்காருங்களேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மீட்டிங் உட்காருங்க. ஓகே, முதல்ல என்ன செய்வோம்? தடுமாறும். ஒன்றும் இல்லை, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறீங்க. ஒரு ஆளை கண்ணை கட்டி அரேஞ்ச் பண்ணேன், மெட்டீரியலும் கொடுத்து விட்டுட்டேன். நம்ம மக்களை பற்றி தெரியுமே, என்ன செஞ்சாலும் ஃபைனலாக பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், ட்ராப் அவுட். ஆமாம், ஃபைனல் திங் ட்ராப் அவுட்டு முடிஞ்சிடும். நானும் மெட்டீரியலை கொடுத்து எல்லாம் செட் பண்ணி வச்சா நம்ம பருத்தில் கடைசியாக எடுத்து ஊற்றி விட்ருவாங்க. இனி இதில் வெளியே வேறு ஷோ வேறு என்னமோ செட் பண்ணி பேக் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் எத்தனை கீழே விழுந்து, எத்தனை தடுமாறி, எத்தனை நேரம் தடவி நடந்து எல்லாம் தாண்டி ஆண்டவர் நடத்துகிறார் என்று. தேவனுடைய பிள்ளைகளை கண்ணை கட்டி அனுப்புனா முதல்ல என்ன செய்வாங்க? தடுமாறுவாங்க. கூட கண்ணை கட்டி அனுப்புற நேரத்தில், கொண்டு விடுற நேரத்தில் 4 பேர் இருப்பா. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ஆல்ரெடி, ஆனா கூட வர்றதுக்கு ஆளே இல்லை. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? கண்ணை கட்டும் போது ஆள் இருப்பா, கண்ணை கட்டுறதுக்கு ஆளு இருப்பாங்க. ஆனா அடுத்ததா நடத்துகிறதுக்கு ஒருத்தருமே இருக்க மாட்டா. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? கட்டுறதுக்கு ஆள் இருப்பா. அதே கட்டி 2 பேர் கொண்டு வரும்போது அப்படியே என்ன செய்வாங்கன்னா சுற்றி விடுவாங்க. உண்மை தானே? கட்டுறதோடு மட்டுமல்ல, சுற்றி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுற்றுறதுல ஒரு ஆனந்தம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், சுற்றுறதுல ஆனந்தம். ஆமாம், சுற்றுறதுல ஒரு ஆனந்தம். கண்ணை கட்டி சுற்றி விடும்போது உண்மையிலே ஒன்றுமே தெரியாது. சுற்றி தடவி பார்ப்போம், ஒருத்தரையும் தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லுங்கள். ஆமாம், அந்த
சுத்துற வரைக்கும் எல்லாரும் இருப்பாங்க. சுத்தி விட்டுட்டா அந்த தடுமாறுறத விட்டுருவோம். அடுத்து என்ன செய்வோம்னா தடவி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ஏன்னா யாராவது என்கிட்ட இருக்கிறீங்களா? ஆமா, யாராவது இருக்கிறீங்களா? யாராவது பக்கத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு தடவி பார்க்க ஆரம்பிப்போம். தடவி பார்க்க ஆரம்பிக்கும் போது கை மட்டும் இல்லை வேலை செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக காதும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம். அதுக்கப்புறமா அடுத்த ஒரு ஸ்டேஜ் வரும். முதல்ல நான் சொன்னேன் தடுமாறுவோம், ரெண்டாவதாக என்ன சொல்கிறோம்? தடவி பார்க்குறோம். மூணாவதாக என்ன செய்வோம்னா அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? முதல்ல சுற்றி விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் முதல்ல தடுமாறி விடுவோம், அதுக்கப்புறம் நம்மளை என்ன செஞ்சுருவாங்க? சுற்றி அங்கே அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்து நம்ம என்ன செய்வோம்? தடவி தடவி பார்ப்போம், ஒருத்தருமே இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சதும் என்ன செய்வோம்னா நம்மவே பேலன்ஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிருவோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? நம்மவே பேலன்ஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிருவோம். நடந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு ஒரு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸ்பிங் பவர்னு சொல்லுவாங்க, பிடிமானம் கிடைக்கும். ஓஹோ, இப்படி தான் நடக்கணும். கண்ணு கட்டப்பட்டு இருளாக இருந்தாலும் இப்படி நடக்கக்கூடிய விதத்தில் பழக ஆரம்பிப்போம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? ஆமாம். முதல்ல என்ன செய்வாங்க? தடுமாறிட்டு இருப்போம், சுற்றி தடுக்கி நிற்கக்கூட பலன் இருக்காது. அதுக்கப்புறமா என்ன செய்வோம்? தடவி தடவி பார்க்க ஆரம்பிப்போம். அதுலேயும் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் பண்ண ஆரம்பிப்போம், அப்படி நடக்க ஆரம்பிப்போம். நடக்கும்போதே நமக்கு தெரியும், ஓஹோ இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் தேடணும் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா வளர ஆரம்பிப்போம். வளரோன்னா அதிலே ஒரு டேலண்ட் ஆயிடும். நமக்கு தெரியும் எந்த இடத்துல தொடணும், எந்த இடத்துல போகணும், எந்த இடத்துல மூவ் ஆகணும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் மரண இருளின் பள்ளத்தாக்கும் இப்படி தான் இருக்கும். கண்ணை கட்டி, அடுத்தது நீங்கள் சொல்லலையே, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி. ஆமாம், சில நேரம் மரண இருளின் பள்ளத்தாக்கும் இப்படி தான் இருக்கும். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? நம்மவே கேட்டிருக்க மாட்டோம், ஏன் இப்படி நடக்குதுன்னு நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், புரியாது. புரியாது தான், வித்தியாசமாக தான் இருக்கும். இருக்கிறது பள்ளத்தாக்குன்னா கீழே உள்ள அனுபவம். பள்ளத்தாக்கில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் தெரியுமா? மேலே இருந்தால் எல்லாரும் இருப்பா, கீழே இருக்கும்போது யாரும் இருக்க மாட்டா. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? மேலே இருக்கும்போது, உயர்வில் இருக்கும்போது எல்லாரும் இருப்பா. நீங்கள் பள்ளத்தாக்கில் இருந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டா, ஒருத்தரும் இருக்க மாட்டா. ஆனால் பள்ளத்தாக்குக்குள்ளே இருப்போம். பள்ளத்தாக்கில் இருக்கும்போது எல்லாரும் எட்டி தான் பார்ப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்தாலும் கூட யாரும் இல்லைனாலும், ஏன்னா இயேசுவுக்கே அந்த நிலைமை தான். சிலுவையில அறையப்படும் போதும், சிலுவையை தூக்கி நடக்கும் போதும் மகதலேனியா மரியாளுக்கு தொடணும்னு தோணவே இல்லை. ஆனா உயிர்த்தெழுந்து பிதாவின் இடத்துல போகிற நேரத்தில் தொடணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதுதான் தேவனுடைய பிள்ளையே. ஜனங்கள், மனுஷங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ கீழே இருக்கும் போதும் சிலுவையை சுமக்கிற நேரத்திலையும் ஒருத்தர் கூட இருக்க மாட்டா. ஆனா உன் லெவல் மேல வருதுன்னு தெரிஞ்சதும் மொத்த ஜனங்களும் உங்களோட ஒட்டணும்னு நினைப்பாங்க. அதுதான் மனுஷர்கள். ஆனா என் கர்த்தர் எப்படி தெரியுமா? நீ மரண இருளின் பள்ளத்தாக்குல இருந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்குல இருந்து தடுமாடி கொண்டிருக்கிற நேரத்துல எல்லாரும் இருப்பாங்க. ஆனா உனக்கு வெளிச்சம் தெரியாது. கூட தான் இருப்பாங்க. தடுமாறி கொண்டிருப்ப. சுத்த விட்டது அவங்க தான், சுத்த வச்சதும் அவங்க தான். சுத்தி விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. சுத்த விட்டுட்டு என்ன செய்வாங்க தெரியுமா? சுத்தி விட்டுட்டு உன்னை வேடிக்கை பார்ப்பாங்க. வேடிக்கை பார்த்தாலும் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல உன் தேவன் உன்னோட இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும். அப்படி என்றால், ஓ பரிசுத்த ஆவியானவர், the comforter, the தேற்றரவாளன், அவரே உன்னை தேற்றுவார். எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க? எத்தனை பேர் மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்த தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறீங்க? கடந்த தேவனுடைய பிள்ளைகள், கடந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக தான் இன்னைக்கு கர்த்தர் அனுப்பி இருக்கிற வார்த்தை. ஒருவேளை நீ கடக்கிறது மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு எழும்பி நிற்க பண்ணுவார் என் தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தடுமாறுகிற நேரம் ரொம்ப கொடுமையா இருக்கும். சுத்த விட்டுருவாங்க, சுத்திட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஒருத்தருமே சுத்துற நேரத்துல எல்லாருமே இருப்பா. சுத்தி நீ தடுமாறிட்டே இருப்ப. அப்பெல்லாம் வேடிக்கை பாப்பா. சுத்துறதுக்கும் ரெடியா இருப்பாங்க, உனக்கு குழி வெட்டுறதுக்கும் ரெடியா இருப்பாங்க. யோசேப்புக்கு எப்படி குழிய வெட்டி
யோசேப்பு உள்ள விழுந்ததும் உள்ள போட்டு வேடிக்கை பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் தடுமாறுகிற அனுபவம். உள்ள போட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். அந்த வேடிக்கை பார்த்த கண்களுக்கு முன்னாடி நீ தடுமாறி கொண்டிருப்பாய். எல்லாம் சுற்றி உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பாங்க. நம்ம மட்டும் என்ன செய்வோம்? தடுமாறி கொண்டிருப்போம். நமக்கு தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. ஏன்னா கண்ணு கட்டினது முதல்ல நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது, என்னெல்லாமோ சொல்லிட்டு இருப்போம். இதை தாண்டி அடுத்து என்ன செய்வோம்னா தடவி பார்க்க ஆரம்பிப்போம். தடவி பார்க்குற அனுபவம் தான் தேவனுடைய பிள்ளைகளே. வாக்குத்தத்தம் மாத்திரம் இருக்கும், வாக்குத்தத்தம் இருக்கும். ஆனால் ஒன்றுமே வெளியே தெரியவே. வாக்குத்தத்தம் மாத்திரம் கிடைச்ச நபர்கள் எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனால் பலன் ஒன்றுமே தெரியலை. ஆனாலும் அந்த குழியை தாண்டி வெளியே வந்தது போல அந்த இஸ்மவேலர்கள் மீதியானியருடைய கையில் யோசேப்பை வித்து போட்டது அனுபவம் தான் அதை தடவி பார்க்குற அனுபவம். என்ன ஆண்டவரே, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் நினச்சேன் அந்த குழியில் செத்துருவேன், நான் சுத்த விடும்போதே செத்துருவேன்னு நினச்சேன். ஆனாலும் கர்த்தர் குழியை தாண்ட பண்ணினான்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? யோசேப்பை குழியில் போடும்போதே யோசேப்பு என்ன நினச்சிருப்பான்? செத்து போயிடுவான்னு நினச்சிருப்பான். உண்மைதானே? குழியில் போட்டதோடு மட்டுமல்ல, எல்லாரையும் குழியில் போட்டவங்களை பார்த்து உதவிக்கு கூப்பிட்டாக்கில் கூட ஒருத்தருமே வரல. அவன் நினச்சிருப்பான் இதோட செத்து போயிட்டான்னு. ஆனால் என் கர்த்தர் அந்த குழியிலேருந்து அவனை தூக்கி வெளியே தள்ளினார், வெளியே எடுத்தார். அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஸ்டேஜ், கிராஸ்பிங் ஸ்டேஜ். மீதியானியருடைய கையில் விற்று போட்டாங்க. விற்று போடும்போது அவன் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? நல்ல வேளை ஆண்டவரை என்னை குழியில் செத்து போகாமல் என்னை உயிரோட காப்பாற்றினீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் அந்த பிரச்சனையில் எத்தனை முறை நீ சூசைட் பண்ணணும்னு நினச்ச நேரத்துலையும் அந்த சூசைடுக்கு விலைக்கு பாதுகாத்தார். எத்தனை மரண வியாதிகள் வந்தபோது அந்த வியாதிகளுக்கு விலைக்கு பாதுகாத்தார். எத்தனை முறை இதோட உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினச்ச எத்தனை ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் தாண்டி என் கர்த்தர் பாதுகாத்து உயிரோட வச்சிருக்கிறார். இன்னைக்கு யோசேப்பு என்ன சொல்லுகிறான் என்றால், குழிக்கு நன்றி, குழியிலேருந்து என்னை காப்பாற்றினீங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுகிறான். அதுதான் அந்த அடுத்த லெவல், கிராஸ்பிங் ஸ்டேஜ். யாரும் இல்லை, ஒருத்தரும் இல்லாத நிலைமை, ஒருத்தரும் இல்லாத நிலைமை, ஒரு மனுஷனும் இல்லை. தடவி தடவி பார்க்கலாம், ஒருத்தரையும் பார்க்கவே. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். குழியில் போடுவாங்க, குழியிலேருந்து எப்படியோ ஆண்டவர் தான் வெளியே தூக்கி விடுவார். ஆனால் அதுக்கப்புறம் தேடி பார்ப்போம், ஒருத்தரும் இருக்க மாட்டான். தடவி பார்த்தாலும் ஒருத்தருமே இல்லை. ஆனால் வாக்குத்தத்தம் மாத்திரம் உண்டு, வாக்குத்தத்தம் மாத்திரம் உண்டு, வாக்குத்தத்தம் மாத்திரம் உண்டு. இதுலேருந்து தப்புவேன். யோசேப்பினுடைய வாக்குத்தத்தமும் குழிக்கும் சம்பந்தமே இல்லை. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? யோசேப்பினுடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சகோதரர்கள் காலில் விழுவாங்க. ஆனால் நடந்தது என்னது? சகோதரர்கள் குழியில் போடுறாங்க. தேவனுடைய பிள்ளையே, தடவி பார்க்குற நேரத்தில் அட்வைஸ் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? தடவி பார்க்குற நேரத்தில் அட்வைஸ் பண்ண, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே பாரு, அப்படி பாரு, இங்கே 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 இங்கேன்னு சொல்கிறதுக்கு யாரோ எல்லாம் இருப்பாங்க. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்முடைய நிலைமை தெரியாது. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? நம்ம இருக்கிற நிலைமை செப்டம்பராக இருக்கும், அவங்க அட்வைஸ் பண்ணுகிற நிலைமை எங்கே இருப்பாங்க? டிசம்பரில் இருப்பாங்க. குளிர் காஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் நமக்கு அந்த செப்டம்பரில் வந்திருந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா நமக்கு மேலே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், நம்ம சீசன் அவங்களுக்கு புரியவே புரியாது. புரியாமலே அட்வைஸ் பண்ணுறதுக்கு அநேகம் பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த குழியிலேருந்து தூக்கி விடுவதற்கும் அந்த கண்ணு கட்டப்பட்டது அது அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கோ இல்லை கட்ட அவிழ்க்கிறதுக்கும் ஒருத்தரும் இருக்க மாட்டான். சில நேரம் நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். குழியில் போடுறதுக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருப்பா. ஆனால் அடுத்து எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்லி தரதுக்கு ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க.
அவன் யோசிச்சு பாருங்களேன், கண்ணை கட்டி தடவி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தருமே இருக்க மாட்டா. ஆனால் எல்லா பின்னாடியிலேருந்து சத்தம் கேட்கும், ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, அங்கே பாரு, இங்கே பாரு, இப்படி நீ பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை, நம்ம மனசில் நினைப்போம் தெரியுமா, என் பிரச்சனை உனக்கு வந்தால் நீ தாங்கிடவே மாட்ட, நீ இந்த உலகத்தில் இருக்கவே மாட்ட, நீ இந்த உலகத்தில் நீ உயிரோடே இருக்க மாட்ட. ஆனால் என் பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும், அந்த என்னுடைய பிரச்சனையில் நீ ஃப்ரீயாக அட்வைஸ் வேற. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், நமக்கு வர்ற பிரச்சனை நமக்கு மட்டும்தான் தெரியும், இதில் அட்வைஸ் வேற. தேவனுடைய பிள்ளைகளே, அதான் 2வது கட்டம். தேடி பார்ப்போம், ஒருத்தருமே இருக்க மாட்டா. அட்வைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆள் இருக்கும், வேறு எதுக்குமே ஆள் இருக்காது. அடுத்ததாக 3வது கட்டத்துக்குள்ளே போவோம், நடக்கிறது. நடக்கிறதுன்னு எப்படி தெரியுமா, சத்தமே அமைதியாயிரும், ஒருத்தரும் இருக்க மாட்டா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்ணை கட்டி சுத்த விட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசுவாங்க, அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியலையே, நீங்கள் எல்லாம் கண்ணு கட்டி விளையாடின மாதிரியே தெரியலையே. ஆமாம், சுற்றி நடக்க வச்சதுக்கப்புறம் ஒரு சத்தம் இருக்காது, ஆண்டவர் சத்தம் கூட இருக்காது சில நேரம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு சீசனில் எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு சீசனில் கடந்திருக்கிறீங்க? மனுஷ சத்தமும் இல்லை, ஆண்டவர் சத்தமும் இல்லை, மனுஷ சத்தமும் இல்லை, ஆண்டவர் சத்தமும் இல்லை, ஏதோ ஒரு போக்கில் செஞ்சிட்ருப்போம். வாக்கு தத்தத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. யோசேப்பு போத்திபாரனுடைய வீட்டில் இருந்தது போல, வாக்கு தத்தமும் நமக்கு சம்பந்தமே எதுக்கு இங்கே இருக்கும் நமக்கும் புரியாது. ஏன் இப்படி ஒரு வாழ்க்கைன்னு தெரியவே தெரியாத ஒரு நிலைமை. மனுஷ சத்தம் இல்லை, ஒரு சத்தமும் இல்லை, ஆனால் நம்ம அமைதியாகும். எத்தனை பேர் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க? அமைதியாக இருக்கிற ஒரு நிலைமை. மனுஷ அட்வைஸ்க்கும் அமைதி, நம்மவும் அட்வைஸ் பண்ணவும் போகிறதில்ல, யார்கிட்டையும் நம்ம கஷ்டத்தை சொல்ல போகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. சில முன்னாடி எல்லாம் நான் என்ன நினச்சிருக்கேன் தெரியுமா, என்னோடய ஸ்கூல் பருவத்திலலாம் நான் நினச்சிருக்கேன், ரொம்ப பேசுகிற சில ஜனங்களை பார்ப்பேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, பேசுனாதான் சவுண்டு போட்டு பேசி எல்லா காரியத்தையும் வெளியே நல்லா சட சட சடான்னு பேசுவாங்க சில நபர்கள். பேசுகிறது நான் நினச்சேன், ஓ அதுதான் தைரியம், அதுதான் ஸ்ட்ராங்கு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அமைதியாக இருக்கிறது தான் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமாம், சில நேரம் அந்த பேசுகிறவங்க ஒரு நிமிஷத்தில் பேசுவாங்க ஒரு கருத்தை, ஆனால் நம்ம அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே 100 கருத்துக்கள் நம்ம மண்டையில் சுற்றி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஸ்ட்ராங்குங்கிறது ஏதோ சத்தம் போடுறதும் பேசுறது மட்டுமல்ல, சில நேரம் அமைதியாக இருந்து யோசித்து கொண்டே இருப்போம், அமைதியாக இருப்போம். சில நேரம் சில விஷயங்களுக்கு அமைதியாக இருப்போம். மனுஷனுக்கு தெரியாது ஏன் நம்ம அமைதியாக இருக்கிறோம் என்று, நமக்கும் மட்டும்தான் தெரியும். எத்தனை பிரச்சனைகள், அந்த பிரச்சனை உனக்கு சொன்னால் நீ தாங்கிடவும் மாட்ட, உனக்கு புரியவும் செய்யாது. சில நேரம் நான் நினச்சது உண்டு தெரியுமா, நம்ம கடந்து போகிற பிரச்சனை நம்முடைய சத்துருவுக்கு வாயை திறந்து சொன்னோன்னா அவனே நமக்காக ஜெபம் பண்ணுவான். அப்படிப்பட்ட பிரச்சனையின் வாயிலாக நம்ம கடந்து போனாலும் சில நேரம் வாயை மூடிட்டு இருக்கிற ஒரு நிலைமை. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? முன்னாடி பாஸ்டர் கிட்ட சில நேரம் சில ஜனங்கள் இந்த இதுக்கு வருவாங்க, கவுன்சிலிங்கெல்லாம் வருவாங்க, அட்வைஸ்க்கெல்லாம். அப்போ முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹஸ்பண்ட் குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, அதே மாதிரி வேறு இல்லீகல் கான்டாக்ட் இருக்குது, இதனால் நான் என்ன செய்ய போகிறேன், ஃபேமிலியை விட்டு டைவோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் வருவாங்க. ஆனால் இப்போ ட்ரெண்டெல்லாம் மாறி இப்போ என்னது, அன்னைக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி, ஹஸ்பண்ட் என்னை வெளியே கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாரு, அதனால நான் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே அது பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சீசனில் எப்படி குடிக்கிறது, அடிக்கிறது, வேறு ஏதோ கான்டாக்ட், அது இதுன்னு பயங்கர பிரச்சனை, கொடுமை தாங்க முடியாமல் நடக்குது. இப்போல்லாம் எப்படின்னா, வெளியே கூப்பிட்டு போகலைன்னா டைவர்ஸ். நான் யோசிச்சு, அட பாவி, உன்னை வெளியே கூப்பிட்டு போகலைன்னா நீங்கள் மனசில் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, அப்படின்னா என்னைக்கோ இந்த மனுஷனை நான் டைவர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமாம்,
வெளியே கூட்டு போகாததுக்கு டைவர்ஸ் தான். இப்போ உள்ள கதையெல்லாம் கேட்டால் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் தெரியுமா? இது மாதிரி தான் சில பிரச்சனைகள் எல்லாம் கேட்டால் நமக்கு ஃபன்னாக இருக்கும். பேசாதது ஒரு சண்டையா, அது ஒரு டைவர்ஸா. ஒரு நாள் பேசலைன்னா அது ஒரு பெரிய கலவரமாக மாறுது. எங்கே போனேன்னு கேட்டால் ஒரு பிரச்சனை. எங்கெங்கயோ பிரச்சனைகள் வித்தியாசமாக இருக்குது. இப்போ உள்ள யங் ஜென்ரேஷனோட பிரச்சனை வித்தியாசமாக இருக்குது. என்னடா நடக்குது ஒன்றும் புரியலை. நம்ம அதெல்லாம் தாண்டும் போது ஆண்டவரே, அப்போ நம்மெல்லாம் என்னைக்கோ எங்கேயோ போயிருக்கணுமோ. ஆனால் நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு எப்படியோ கட்டி 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 கொண்டு வந்தார் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் பேசுகிறது தைரியம் அல்ல, அமைதியாக இருக்கிறது தான் தைரியம். எத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி தைரியமாக இருக்கிற எத்தனையோ நபர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? எத்தனை தடைகள், எத்தனை வேதனைகள். அதுதான் அந்த வாக்கிங் சீசன், நடக்கிற அனுபவம். வாக்கிங் சீசனில் எப்படின்னா எதுவுமே சத்தம் இருக்காது. இப்போ நமக்கு ஒரு பயம் வந்துடும். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா, நான் சரியா நடக்கிறேனா இல்லையா. ஆனாலும் நம்ம யார் தெரியுமா? தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? விசுவாசித்து நடக்கிறதுனால ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்க வைக்க நம்முடைய கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்முடைய கர்த்தர் நம்மை நடத்துவார். உடஞ்சி போயிருப்போம், ஆனாலும் நடப்போம். நொறுங்கி இருப்போம், ஆனாலும் நம்ம நடப்போம். பள்ளத்தாக்கில் தான் இருக்கிறோம், ஆனாலும் நடந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்ல முடியும்? நிற்கிறது பள்ளத்தாக்கு, சத்தம் இல்லை. ஆனால் அதுக்கு நடக்க 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 என்ன ஆகுனா, ஒரு சீசன் தாண்டது இப்போ யாருடைய கையும் எதிர்பார்க்கிறதே இல்லை. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், இவ்வளோ நாள் எதிர்பார்த்ததெல்லாம் போதும். நீங்கள் செஞ்சு என்னை சொன்னது எல்லாமே எனக்கு போதும். உங்கள் அட்வைஸுக்கும் போதும், உங்கள் உதவிக்கும் போதும். இப்போ நான் என் பாட்டில் பேசாமல் நடக்கிறேங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் வாக்கிங் சீசன். எத்தனை பேர் வாக்கிங் சீசனை கடந்துருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க? ஒரு வித்தியாசமான சூழ்நிலை, ஒவ்வொரு நாளும் நடக்கிற அப்படியே தேவைகளின்படி அப்படியே நடந்து போகிற ஒரு வாழ்க்கை. ஆனாலும் கர்த்தர் கைவிடலை. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் நடத்துகிறார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு தேவையும் அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். யோசேப்பினுடைய வாக்கிங் சீசன் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. மேனேஜர் போஸ்ட் அவருக்கு போத்திப்பாருடைய வீட்டில். ஸோ அங்கே அவருக்கு எல்லாம் இருந்துச்சு, எல்லா அதிகாரம். ஆனால் அவருடைய வாக்குத்தத்தத்துக்கும் அவன் இருக்கிற சூழ்நிலைக்கு சம்பந்தமே இல்லை. அப்பப்போ அந்த வாக்குத்தத்தம் அவனை தொட்டு கொண்டே இருந்திருக்கும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? என்ன ஆண்டவரே, நான் இருக்கிற நிலைமைக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. என் வாக்குத்தத்தம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் இருக்கிற நிலைமை வித்தியாசமாக இருக்குது. என் வாக்குத்தத்தம் என்னுடைய சகோதரர்களுக்கு முன்னாடி என்னை தலை நிமிர்ந்து வைக்கிறது, ஆனால் என்னுடைய வாக்குத்தத்தம் மொத்த சகோதரர்களும் எங்கேயோ இருக்கிறாங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன். சகோதரங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அவன் செத்து போயிட்டான், அவன் இல்லை, இனி எழும்ப மாட்டான், இதோட முடிஞ்சிடுச்சுன்னு. தேவனுடைய பிள்ளையே, எந்த மனுஷர்கள் நீ முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்களோ அந்த மனுஷர்களுடைய கண்களுக்கு முன்னாடி தான் என் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். என் கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுவார். தகப்பனே அப்படிதான் சொல்கிறாரு, என் பிள்ளை செத்து போயிட்டான், என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் கூட யோசித்தேன், யோசேப்பு பீருண்டு போயிட்டான், ஓகே. ஆனால் கூட அந்த தகப்பனார் என்ன நடந்திருக்கும் லைட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ண கூட ஒருத்தரையும் அனுப்பவே இல்லை. தேடி யாக்கோபு தேடி பார்த்தான், அப்படி ஒன்றும் அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த அளவு தான் இருந்துச்சு எல்லாருடைய அன்பும். எல்லா மனுஷ அன்பையும் புரிந்து கொள்ள தான் கர்த்தர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நம்மை நடக்க பண்ணினார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? மனுஷ அன்பை புரியறதுக்குன்னு கர்த்தர் சில நேரம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க பண்ணுவார். மனுஷன் இவ்வளோதான், பள்ளத்தாக்குக்குள்ளே நடக்கிறார். பள்ளத்தாக்குன்னு அனுபவம். ஏற்கனவே பள்ளத்தாக்குனாலே நினச்சிக்கோங்க ஒன்றும் இல்லாத நிலைமை, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கிறோம். வாக்குத்தத்தம் இல்லை, யாரையும் எதிர்பார்க்கலை,
வாக்குத்தத்தம் இருக்குது, சத்தம் இல்லை, ஆண்டவருடைய சத்தமும் இல்லை, மனுஷ சத்தமும் இல்லை, ஒன்றும் தெரியல, என்ன வாழ்க்கையில் நடக்குதுன்னே தெரியல, ஒரு பிளாங்கான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் நடத்துகிறார், அது மட்டும் தெரியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான்காவதாக கிராஸ்பிங் ஸ்டேஜ். நான் உங்ககிட்ட சொன்னேன், பிடிக்கிறது. ஏதோ ஒரு கிராஸ்ப் ஆகுது, ஒரு ஐடியா, ஒரு க்ளூ கிடைக்குது. என்ன க்ளூ கிடைக்குது? என்னமோ ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு 2025 கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறார்? எத்தனை பேருக்கு இந்த 2026 புரியுது கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் செய்ய போகிறார்? சில நேரம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை, ஆனால் ஆவியில் தெரிகிறது தேவன் ஏதோ எனக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறார், ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது, என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு உண்டாக போகிறது. நான் இங்க இருக்க வேண்டிய நபர் அல்ல, நான் போத்திபாருடைய வீட்டில் இருக்க வேண்டிய நபர் அல்ல. போத்திபாருடைய வீட்டில் இருந்து கர்த்தர் அடுத்த லெவல் அவனை எங்க கொண்டு போகிறார்? ஜெயிலுக்கு கொண்டு போகிறார். சில நேரம் ஜெயில் மாதிரி ஒரு நிலைமையா இருக்கும், வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை, சிறைச்சாலையின் அனுபவம். ஆனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஜெயிலில் என்ன தெரியுமா? அவன் ஜெயிலில் இருந்தாலும் ராஜாக்களுடைய அரண்மனையில் கொண்டு போய் நிறுத்துறான். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ராஜா அவனுடைய ஜெயிலில் தான் கொண்டு போய் விட்டுருக்கிறார். அவன் ஒரு அடிமை, அவன் ஒரு எப்ரேயன். ஜெயிலில் போடணுன்னா ஏதோ ஒரு ஜெயிலில் போட்டிருக்கலாம்ல. ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா? கரெக்டாக அவனுக்கு என்ன திட்டம் நிறைவேற்றணுமோ அந்த திட்டத்துக்கு நேராய் தான் தன்னுடைய பிள்ளைகளை நடத்துவார். மனுஷ திட்டம் அல்ல, நம்ம திட்டமும் அல்ல. அவர் உன்னை தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்னாடியே ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணினார் என்றால், அவர் உன்னை தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்னாடியே வேறு பிரித்து எடுத்தார் என்றால், என் தேவன் என்ன திட்டத்திற்காய் அபிஷேகம் பண்ணினாரோ, என்ன ஆசீர்வாதத்தை நம்முடைய தலையின் மேல் வைத்திருக்கிறாரோ, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என் கர்த்தர் நடத்தி கொண்டே வருவார். அதனாலதான் குழியிலிருந்து தாண்டி வெளியே கொண்டு வந்தார். அதனாலதான் மீதியான் தேசத்திலிருந்தும் வெளியே கொண்டு வந்தார். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த போத்திபாரனுடைய வீட்டில் குற்றம் சாட்டப்பட்ட நேரத்திலையும் அப்படியே ஜீவனுக்கு எந்த கேடு வராமல் அரண்மனையில் கொண்டு நிறுத்தினார், சிறைச்சாலையில் கொண்டு நிறுத்தினார். அவர் முதல்ல சிறைச்சாலையில கொண்டு நிறுத்துகிறார். ஆனா சிறைச்சாலையில நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட ஆரம்பிச்சது, வசனம் மாற்ற ஆரம்பிச்சு, வசனம் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. சில நேரம் கர்த்தர் நம்ம சில சூழலுக்குள்ள, சில என்விரான்மெண்ட்டுக்குள்ள சேஞ்ச் பண்ணி நிறுத்துவார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? சில நேரம் சில சிச்சுவேஷன்ல இருந்தோம்னா நம்முடைய தரிசனத்தை கொன்றுவாங்க, தரிசனத்தை அழிச்சிருவாங்க, நம்முடைய வாக்குத்தத்தத்தை அழிச்சிருவாங்க. அதனாலே நம்ம சில நேரம் நம்ம கர்த்தர் அந்த இடத்தை விட்டு வேறு பிரித்து வெளியே கொண்டு வருவார். நம்ம மேலே இருக்கிற திட்டம் நிறைவேறணும்னா நம்ம இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம், நம்ம பார்க்குற வேலை ரொம்ப முக்கியம். எல்லா வேலையும் நமக்கு செட் ஆகாது, ஏன்னா நம்முடைய தரிசனம் அழிந்து போய்விடும். அதனாலேயே கர்த்தர் சில குறிப்பிட்ட இடத்துல கொண்டு நிறுத்துவார். நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, போத்திபாரனுடைய வீட்டிலே யோசேப்பு இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? யோசேப்பு போத்திபாருக்கு மேனேஜர்னு லைஃப் லாங் போத்திபாருக்கு தான் அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? போத்திபாரனுடைய வீட்டிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வரும்போது குற்றம் சாட்டி தான் வெளியே கொண்டு வந்தாங்க, உண்மைதானே? சில நேரம் கர்த்தர் சில நேரம் ஏதோ குற்றம் சாட்டப்பட்டு நம்மளை வெளியே கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். குற்றம் சாட்டப்பட்டாலும் என் கர்த்தர் எந்த இடத்துக்கு போகணுமோ, எந்த திட்டத்தை நம்ம மேலே வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அப்படியே அந்த என்விரான்மெண்ட்ல நம்மளை ஷிஃப்ட் பண்ணி வைத்துருவார். அவன் குற்றவாளியாக தான் வெளியே வரான், ஆனால் அவன் அந்த குற்றத்தை நினச்சி அழுதுட்டு இருக்கல. நம்ம வரதான் என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம பிரச்சனையே என்ன தெரியுமா? நெகட்டிவாக ரொம்ப எடுப்போம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஒருத்தங்க உங்களை பற்றி ஒரு மாதிரி தப்பாக சொல்லிட்டாங்கன்னா தப்பை மட்டும்தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம்.
நீங்கள் சொல்லாத மாதிரி இருக்கிறீங்களே, நீங்கள் தெரியாத மாதிரி இருக்கிறீங்களே. உங்கள் வீட்டில் எத்தனை சண்டை போட்டிருப்பீங்க. என்னை பார்த்து இப்படி சொன்னீங்க. 1947 உள்ள பிரச்சனை வரைக்கும் இன்றைக்கும் ஓடிட்டுருக்கோம். எதுக்காக? அன்னைக்கு என்னை பார்த்து இப்படி சொன்னீங்க, அன்னைக்கு நடந்த விஷயம் அன்னைக்கு இப்படி நடந்துச்சு, அந்த 1947 இப்படி நடந்துச்சு. அது லேடிஸ்கிட்ட கேட்டால் 1947 2 PM அதில் யாரெல்லாம் இருந்தா எல்லாம் தெளிவாக தெரியும். ஏன்னா அதையும் வச்சு என்ன செஞ்சுருவோம், சண்டையை போட்டு அதையே யோசிச்சிருப்போம். ஆனால் யோசேப்பு அதே மாதிரி சிறைச்சாலையில் உட்கார்ந்து போத்திபாரனுடைய வீட்டில் என்ன இப்படி பொய்யா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, யோசேப்பினுடைய வாக்குத்தத்தத்தை யோசேப்பு சுதந்திரிக்கவே முடியாது. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் நடக்குது. எக்ஸ்பிளைன் பண்ண போவோம். ஆக்சுவலி எப்படி தெரியுமா, எப்பவுமே எந்த காரியம் உனக்கு ஒன்று தப்பாக சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை யாராவது தப்பாக சொன்னாலும் அது எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரூஃப் பண்ண போகாதீங்க. நம்ம தப்பு அதுதான் தெரியுமா. நிறைய நேரம் ப்ரூஃபுக்கு போவோம். 4 பேரை கூப்பிட்டு 4 பேருக்கு ஃபோன் பண்ணி ப்ரூஃப்க்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நீங்கள் யாருக்கெல்லாம் ப்ரூஃபுக்கு சொல்கிறீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு குழியை வெட்டுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், குழி வெட்டுவாங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம், யார்கிட்டையுமே ப்ரூஃப் பண்ண போகாதீங்க. யார்கிட்டையும் போய் நியாயத்தை கேட்டு சண்டையை போட்டு ஒன்றும் பண்ண போகாதீங்க. பேசாமல் உட்காந்தார். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அப்படி பேசாமல் உட்காந்தார். கேஷில் தட்டி விடணும். எத்தனை பேர் 2 வீலரில் ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க? கையெழுத்து காமிங்க. பைக்கில் வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பைக்கில் நீங்கள் ஓட்டும்போது நாய் என்ன செய்யும் சொல்லுங்களேன்? குறைச்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாய்க்கும் இறங்கி நின்று கல்லை தூக்கி போட்டிங்கன்னா போக வேண்டிய இடத்துல போக முடியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்களேன், எல்லா நாய்க்கும் கல்லை தூக்கி போடாதீங்கன்னு சொல்லுங்கள். சிரிச்சுட்டே சொல்லுங்கள், சிரிச்சுட்டே. அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க. நல்லா சிரிச்சுட்டே சொல்லுங்கள். எல்லா நாய்க்கும், ஒவ்வொரு நாய்க்கும் இறங்கி ஒவ்வொரு நாய்க்கும் இறங்கி கல் போட போட நீ அடைய வேண்டிய லெக்கு தாமதமாக அடைந்து விடுவாய். அடைய வேண்டிய தேவனுடைய திட்டத்தை தாமதமாக நிறைவேற்றி விடுவாய். பாட்டுக்கு பேசாமல் வந்துட்டே இருக்கணும். நம்ம பாட்டுக்கு பேசாமல் போகணும். நம்முடைய திட்டம் ஒன்று உண்டு. நம்ம கர்த்தர் ஒரு திட்டத்துக்கு நேராய் நடத்துகிறார், அழைத்திருக்கிறார். நம்ம கர்த்தர் ஒரு திட்டத்துக்கு நேராய் நடத்தி வருகிறார். அந்த திட்டம் நிறைவேற ஓடணும். அந்த திட்டம் நிறைவேற நம்ம உழைக்கணும். அந்த திட்டத்துக்கு நேராய் ஓடணும். போத்திபார் அந்த சிறைச்சாலையிலிருந்து என்ன செய்யலை, ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கவே இல்லை. சிறைச்சாலையிலேருந்து ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையா, சரி இப்போ யார் வந்தா, பானபாத்திரக்காரன் வந்தார் இல்லையா? பானபாத்திரக்காரன் வரும்போது ஒவ்வொருத்தருக்கிட்டையா எக்ஸ்பிளைன் பண்ணல. நீங்கள் ஒன்று செஞ்சுருங்க, ராஜா கிட்ட போய் சொல்லுங்க, போத்திபார் என்ன தப்பாக சொல்லிட்டார், அவர் என்ன தப்பாக பண்ணிட்டார், அவர் என்ன பொய் சாட்சி சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, என்னை சிறு ஜெயிலில் போட்டார். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகவே இல்லை. ஒரு தவறு நடந்துச்சுன்னா அதை அப்படியே தட்டி விட்டு அடுத்த லெவலில் மூவ் ஆக ஆரம்பிக்கணும். அதை சொல்லி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனையை நீ இழுத்து கையில் வச்சிருக்கிற வரைக்கும் உன்னால் முன்னாடி போகவே முடியாது. எல்லாவற்றையும் தாண்டி அடுத்து நான் என்ன பண்ணுறது, என் வாழ்க்கைக்கு அடுத்து நான் நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணணும், அடுத்து நான் எப்படி மூவ் பண்ணணும், அப்படி மூவ் ஆகி கொண்டு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். பழத்தை சொல்லாதீங்க. அன்னைக்கு எனக்கு இப்படி நடந்துச்சு, அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன். நிறைய நேரம் பெரியவங்க சொல்கிறது, அன்னைக்கு நல்ல என்ன படிக்க வச்சாங்க, படிக்க வைக்க ஆள் இருந்தால் நான் இப்போ என்ன செஞ்சுருப்பேன், பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கலெக்டர் ஆகிருப்பேன். இப்படி தானே சொல்லுவோம். அன்னைக்கு நான் படிக்க வைக்கவே ஆள் இல்லை, அன்னைக்கு எனக்கு டியூஷன் விடவே ஆள் கிடையாது, அன்னைக்கு எனக்கு ஃபீஸ் கட்டவே ஆள் கிடையாது, அன்னைக்கு எனக்கு என்னமோ இவர் கலெக்டர் ஆயிடுவார். பேச்சுக்கு ஒரு குறவு கிடையாது. பிள்ளைங்கள்ட்ட அப்படி தானே நிறைய டைம், அன்னைக்கு எனக்கு அந்த வசதி இருந்திருந்தா. பிள்ளைங்க மனசில் நினைக்கும், இப்போ எனக்கு நீங்கள் என்னை வீட்டில் நிம்மதியாக இருக்க விட்டாலே நான் கலெக்டர் ஆயிடுவேன். சத்தம் போடாமல் நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும்,
நிம்மதியாக இருக்க விட்டாலே நான் நல்லா இருப்பேனே, அப்படி நினைக்கிற ஒரு சூழ்நிலை வச்சிடாதீங்க வீட்டில். நம்ம நிறைய டைமில் இப்படி தான் பழசே சொல்லி எனக்கு அது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எப்படி முன்னேறுகிறோம் அது ரொம்ப முக்கியம். இருக்கிற சூழ்நிலை அதில் எப்படி முன்னேறுகிறோம், அதில் எப்படி நடக்கிறோம், அதில் எப்படி விசுவாசத்தில் நடக்கிறோம். ஆண்டவர் என்றைக்குமே கைவிட மாட்டார். ஆனால் பிரயாசப்படுகிறவனை தான் என்ன செய்வார்? ஹார்ட் ஒர்க்கரை தான் ஹானர் பண்ணுவார். சுறுசுறுப்புள்ளவனை தான் ஹானர் பண்ணுவார். சோம்பேறி மாதிரி எப்போ பாரு உறங்கிட்டே இருந்து, எப்போ பாரு என்னடா பண்ணிட்டு இருக்க, எப்பவுமே தூங்கிட்டே இருந்து, எப்பவுமே படிக்காமல் இருந்து, எப்போ ஏதாவது விளையாடிட்டே இருந்து, எப்பவும் கேம்ஸ் விளையாடி, எப்போ ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கிறவனை ஆசீர்வதிக்கவே மாட்டார். நீ பிரயாசப்பட்ட அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு. நம்ம பிரயாசப்பட்டா பலன் உண்டு. நம்ம பிரயாசப்படணும். குடும்பம் கட்டப்படணும்னா என்ன செய்யணும்? இப்போ உள்ள காலத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். கணவனும் மனைவியும் பிரயாசப்படணும். நிறைய நேரம் வீட்டில் எப்படி தெரியுமா? கணவன் வேலை பார்ப்பார், மனைவி என்ன செய்யும்? நம்ம சபையில் அப்படி இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், மனைவி மீஷோவில் இருப்பாங்க. நம்ம சபையில் அப்படி இல்லை, அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா இருந்தாலும் அப்படி சரியாயிடணும்ல. மனைவி மீஷோவில் இருந்துடக்கூடாது. ஆமாம், மனைவி வேறு ஏதாவது ஷோவில் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? சைன இந்தியாவில் உள்ள எல்லா பெண்களும் வேலைக்கு போகணும். வீட்டில் இருந்து சோம்பேறியாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்கிறது? வீட்டை கட்டுகிறார். கையில் வருமானம் வேணும். நீதிமொழிகள் 31 தினமும் உங்கள் ஹஸ்பண்டு காது கேட்க வாசிங்க. நீ எல்லா ஆண்கள் என்ன செய்யுங்கன்னா டெய்லி உங்கள் மனைவியை நீதிமொழிகள் 31 வாசிக்க வச்சுருங்க. ஆமாம், வீட்டை கட்டணும், பெருக்கம் உண்டாகணும், வீடு கட்டப்படணும், வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை நடக்கிற ஸ்டேஜில் ரொம்ப கடினமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பிடிக்கிறது, கிராஸ்பிங் ஸ்டேஜ். அப்போ நமக்கு தெரியும் ஆவியில் கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். இப்போ நடந்து பழகி இருப்போம், அதனால என்ன செய்வோம்? அடுத்து அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் தெளிவாக நடக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா வசனம் தான் யோசேப்பை புடமிட்டது. அதே மாதிரி வசனம் வாசிக்க ஆரம்பிக்கணும், வசனத்தில் தியானிக்க ஆரம்பிக்கணும், வார்த்தையை பிடிக்க ஆரம்பிக்க வேண்டும். வார்த்தையை படிக்க 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 வசனம் புடமிட்டு வசனம் வாழ்க்கையை மாற்று. நம்முடைய கிராஸ்பிங் ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நேரத்தில் என்ன செய்வோம் தெரியுமா? நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். என்ன தெரியுமா? நமக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு பக்கத்தில் விழுந்தாலும் இன்னொருவன் 1000 பேர் என்னுடைய ஒரு சைடில் விழுந்து 10,000 பேர் என்னுடைய இன்னொரு சைடில் விழுந்தாலும் எதுவும் என்னை அணுகாது, என்னை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற நம்பிக்கை வரும். ஏன்னா கண்ணை கட்டிட்டு லாஸ்ட்டு நடக்க ஆரம்பித்து ஒன்று தெரிய ஆரம்பிக்கும் போது நமக்கு நல்லாவே புரியும் இது ஒன்றுமே இல்லை. நம்ம அப்படியே கண்ணை மூடி இருந்தாலும் we can feel it. நமக்கு ஏதோ ஒன்று தெரியும். இதில் என்னது? இதை தொட்டால் என்னுடைய வாழ்க்கை மாறும், இதை தொட்டால் நான் வென்றிடுவேன், இதை தொட்டால் என்னுடைய இருளு மாறும். எது என்னை கட்டி வச்சிருக்கிறதோ அந்த கட்டு உடையணும்னா நான் இதை தொட்டால் மட்டும் போதும் சொல்லிட்டு தொடுகிறதற்கு ஓட ஆரம்பிப்போம். தடவி பார்க்குறத முடித்து பிடிக்க ஆரம்பிப்போம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? பிடிக்கிறதுக்கு தேடிட்டே இருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராஸ்பிங் ஸ்டேஜ் தாண்டி க்ரோயிங் ஸ்டேஜ். க்ரோயிங் ஸ்டேஜ்னால் வளர ஆரம்பிப்போம். யோசேப்பினுடைய க்ரோயிங் ஸ்டேஜில் யோசேப்பை கர்த்தர் எங்கே கொண்டு போனார்? அரண்மனைக்கு கொண்டு போனார். கிராஸ்பிங் ஸ்டேஜில் அவன் எங்கே இருந்தான்? சிறைச்சாலைக்குள்ளே இருந்தான். ஆனால் க்ரோயிங் ஸ்டேஜ் வந்ததும் கர்த்தர் அரண்மனையில் கொண்டு போனார். வளருகிற காலம் வந்ததும் அரண்மனையில் கொண்டு போட்டு வளர்த்தார். அதுக்கப்புறமா அவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினது. எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அது அந்த வசனம், ஆக்சுவலி அந்த வசனம் இங்கிலீஷில் இந்த தமிழில் சொல்லுகிற இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் இங்கிலீஷில் என்ன இருக்கும் தெரியுமா? The valley of the shadow of death.
த வேலின்னா என்னது? பள்ளத்தாக்கு. ஷேடோன்னா என்னது? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நிழல். நிழல். தமிழில் இருள்னு இருக்கு, இங்கிலீஷில் எப்படி இருக்கு? நிழல்னு இருக்கு. அந்த நிழலுங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன் தெரியுமா? நிழல் எப்போ வரும் தெரியுமா? ஒளி தடுக்கப்பட்டால் நிழல் வரும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒளி தடுக்கப்படுகிறது நிமித்தம் நிழலாய் மாறி விடுகிறது. ஆனால் நிழல் இருக்கிறதுனால அந்த ஒளி இல்லைங்கிறது அர்த்தம் அல்ல. ஒளி இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று என்னை தடுத்து வைக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கை நிழலை போல மாறினது. ஆனால் நிழலை போல இருந்தாலும் அந்த ஒளி என்னோட வருகிறது. நான் நடக்கிறது மரண இருளின் பள்ளத்தாக்கு தான். நான் நடக்கிறது மோசமான சூழ்நிலை தான். என்னுடைய கூட யாருமே இல்லை, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அந்த ஒளி என்னோட வருகிறது. அது நிழல் தான். அது மரண நிழலின் பள்ளத்தாக்கு. ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு. மரண நிழலின் பள்ளத்தாக்கு. மரண நிழலின் பள்ளத்தாக்கு தான். எதுவும் தெரியல, ஆனா ஒரு நிழல் மாத்திரம் தெரிகிறது. அந்த நிழலை வச்சு நான் நடந்து கொண்டே இருக்கிறேன். நிழலை பார்த்து தடவி தடவி நடந்து கொண்டே இருக்கிறேன். அது மரண நிழல். மரண நிழல்னா ரொம்ப கொடுமையா இருக்கும். எப்படி என்றால் நிழல் எங்க போனாலும் கூட இருக்கிறது. உண்மைதானே? அந்த பள்ளத்தாக்குக்குள்ள எங்க போனாலும் கூட இருக்கிறது என்னது? நிழல். இங்கிலீஷில் இருக்கு நிழல் என்று இருக்கு. அந்த நிழல் எங்கேயுமே கூட இருக்கு. அந்த நிழலுடைய பேர் என்னதான்? மரண நிழல். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, மரண நிழல். அந்த எத்தனை மரண நிழல்களை என் கர்த்தர் உன்னை தாண்ட பண்ணார். 2025 எத்தனையோ மரண நிழல்கள், ஆனாலும் என் கர்த்தர் தாண்ட பண்ணார். அந்த இருளுக்குள்ள, அந்த நிழலுக்குள்ள இருந்துதான் அந்த பள்ளத்தாக்குல இருந்து கரடியோட யுத்தம் பண்ணின, கோலியாத்தோட யுத்தம் பண்ணின, சிங்கங்களோட யுத்தம் பண்ணின. ஆனாலும் என் கர்த்தர் மரண இருளின் பள்ளத்தாக்குல கூட இருந்தார். அது மரண நிழலின் பள்ளத்தாக்கு. அது ரொம்ப பிடிச்சிருந்த அந்த வேர்டு, ஷேடோ ஆஃப் டெத். நிழல். அந்த நிழல் கூடயே இருக்கும். ஆனா நிழல்னா அர்த்தம் என்ன தெரியுமா? வெளிச்சம் தடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சம் தடுக்கப்பட்டிருக்கிறதுனால நான் தடுமாறி நடக்கிற ஒரு நிலைமை. ஆனா தடுமாறி நடக்கிற ஒரு நிலைமையா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு ஒரு பெருக்கத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? எப்போவுமே ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவருடைய ஸ்பெஷலை எப்போவுமே ஹைட் பண்ணுவார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? அவர் ஹைட் பண்ணி தான் வளர வைப்பார், ஒளிச்சு வளர வைப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹைட் பண்ணுவார். ஜீசஸை கொஞ்ச காலம் ஹைட் பண்ணி வைத்திருந்தார். யோசேப்பை கொஞ்ச காலம் ஹைட் பண்ணி வைத்திருந்தார். மறைச்சு வச்சிருந்தார்னா மறந்தார்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தர் ஒன்று மறைச்சு வைத்தா நீ மறந்தார்னு நினைக்காத. அவர் ஒன்று மறக்கலை, அவர் மறைத்து வைத்தார். மறைத்து வைத்து அழகு பார்க்கிற தேவன், மறைத்து வைத்து வளர்க்கிற தேவன். மறைத்தார் என்றால் அவர் மறக்கலை, ஒன்று உயர்த்துவார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? God hides the special. என் கர்த்தர் ஸ்பெஷலை எப்பவுமே ஹைட் பண்ணி வைப்பார். அந்த ஸ்பெஷலை வெளியே கொண்டு வரணும்னா ஒரு கடினமான ஒரு பாதை உண்டு. நிலக்கரிக்குள்ளதான் என்ன இருக்குமா? வைரம் இருக்கு. ஆனா வைரத்தை எடுக்கணும்னா சுரங்க பாதை வழிதான் போக முடியும். அந்த வைரம் மாதிரி அவ்வளோ ஸ்பெஷல். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் தான் வைரம்னு சொல்லுங்களேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு சொல்றதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு. நல்லா தான் சிரிச்சுட்டு சொல்லுங்க. உங்களுடைய வைர பல்களை காமிச்சிட்டே சொல்லுங்க, நான் தான் வைரம்னு சொல்லுங்க. ஆமாம், வைரமாக இருக்கிறதுனால தான் சில நிற கறிக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த கறிக்குள்ள. நிலக்கரின்னா என்ன தெரியுமா? ரொம்ப இயர்ஸாக, ரொம்ப வருடமாகி பழகின சில அழுக்கான இடம். யாருக்குமே விருப்பம் இருக்காது அந்த இடத்துல போகிறதுக்கு. ஒரு தீர்ப்பான இடத்திலிருந்து விலையேற பெற்றது வெளியே வருகிறது. கர்த்தருடைய வாய் வெளியே வருகிறது போல தீர்ப்பான இடத்திலிருந்து ஒரு விலையேற பெற்ற வைரம் வெளியே வருகிறது. அந்த ஸ்பெஷல் அந்த வைரம் தான் நம்ம. அதனால தான் இந்த வைரத்தை வெளியே கொண்டு வரணும்னா என்ன வேணுமா? சுரங்க பாதை வேணுமா? அப்படி தானே? உண்மை தானே? அந்த ஏதோ தப்பாக சொல்கிற மாதிரி நீங்களாம் ஹிஸ்ட்ரி டீச்சர் மாதிரி எனக்கு மார்க் போடுற மாதிரி உட்கார்ந்துருக்குறீங்க.
ஆமாம், வைரத்தை வெளியே கொண்டு வரணும்னா சுரங்கப்பாதை. இந்த நான் உங்களை எல்லாம் தானே வைரம்னு சொன்னேன். இந்த வைரங்களை வெளியே கொண்டு வரணும்னா சில மரண இருளின் பள்ளத்தாக்கு, சில நேரம் மரண நிழலின் பள்ளத்தாக்க கடக்க வேண்டியது தான் வரும். ஆனாலும் தேவனுடைய பிள்ளையே, அதனுடைய அடுத்த வசனம் தான் ஹைலைட். வசனம் சொல்லுகிறது, நீ மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண நிழலின் பள்ளத்தாக்கை கடந்து வருகிற நேரத்தில் உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன்னுடைய தலையை என் தேவனை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியுமா. அப்படி என்றால் மரண இருளின் பள்ளத்தாக்கு, அந்த மரண நிழலின் பள்ளத்தாக்குல என் கர்த்தர் உன்னை கடக்க பண்ணினார் என்றால் உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்னாடியே உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன், உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவதற்காகவே சில மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்குல கொண்டு போறதே சத்துருக்களுக்கு முன்னாடி பந்தி ஆயத்தப்படுத்துவதற்கு. எப்படி அந்த ஸ்பெஷல் வைரத்தை வெளியே கொண்டு எடுக்கிறாங்களோ, அந்த சுரங்க பாதை வழியா அந்த வைரத்தை வெளியே கொண்டு வந்து, அந்த வைரம் எவ்வளோ ஸ்பெஷலா, எவ்வளோ வேல்யூபிளா மாறுகிறதோ, எவ்வளவு விலையேற பெற்றதாய், எவ்வளவு கனத்துக்குரியதாய் மாறுகிறதோ, அதே போலதான் இந்த ஸ்பெஷலை வெளியே கொண்டு வரணும்னா மரண இருளின் பள்ளத்தாக்கு வழியா கொண்டு போய் மறைத்து வைத்து, மறக்கல அவர், மறைத்து வைத்து உன்னை வெளியே கொண்டு வருவார். எப்பவுமே கேட்டர்பில்லருக்கு ஒரு சீசன் உண்டு, குக்குன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு தமிழ்ல எனக்கு தெரியல. அந்த குக்குனுக்கு என்னது, கூட்டுப்புழுவா, அது குக்குன்னு சொல்லுவாங்க, அந்த சில்க் எடுக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டர்பில்லர் என்ன செய்யும் தெரியுமா, மண்ணோட தவிழ்ந்து தவிழ்ந்து நடந்துகிட்டே இருக்கும். எத்தனை மிதிச்சிருப்பாங்க, மிதியையும் தாண்டி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை தான் கேட்டர்பில்லரோட வாழ்க்கை. ஸோ அதை தாண்டி அது என்ன செய்வான், குக்குன்னா என்ன செய்யணும்னா அது கூட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பேக் மாதிரி ஒன்றுக்குள்ளே தொங்கிட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா வெளியே யாருக்கும் தெரியவே, அதுக்கு தெரியாது எத்தனை காலம் அங்கே இருக்கணும். ஆனால் அந்த குக்கூனை விட்டு அது வெளியே வரும்போது பட்டர்ஃப்ளையாக இருக்கும். குக்கூனை விட்டு வெளியே வந்துச்சுன்னா அது பட்டர்ஃப்ளை. ஆனால் அந்த குக்கூனுங்கிற ஸ்டேஜ் ரொம்ப கடினமாக இருக்கும். வெளியேயும் போக முடியாது, உள்ளேயும் இருக்க முடியாது. உள்ளே இருக்கும்போது, அந்த குக்கூனில் இருக்கும்போது அந்த கேட்டர்பில்லர் நினச்சிருக்கோம், சே வெளியே நடந்தாது தெரிஞ்சேன், இப்போ நடக்கவும், ஒருவேளை உன் நிலைமை வெளியே தலை காட்ட முடியாத நிலைமையாக இருக்கலாம். கவலைப்படாதீங்க, சீசன் மாறப்போகுது. காலத்தை மாற்றுவார். நடந்து தெரிஞ்ச நாளாவது திருப்பி கிடைச்சா நல்லா இருக்குமே. நான் வேற எதுவும் ஆசீர்வாதத்தை கேட்கல, முன்னாடி இருந்த நிலைமை மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, ஆனால் என் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கென்சியாவோட அம்மாவுடைய வாழ்க்கையில் ஒரு கதவை திறக்க போகுது, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். சில நேரம் நம்ம அப்படி தானே நினைப்போம், வேற எதுவும் நான் கேட்கல, முன்னாடி இருந்த நிலைமை அதுவே போதும், நான் எப்படியாவது தப்பி நடக்கிறேன். அது இல்லை, அதை குக்கூன் வெளியே வரும்போது அது பட்டர்ஃப்ளையாக தான் வரும். கேட்டர்பில்லர் வெளியே வந்துச்சுன்னா அது குக்கூனுக்குள்ளே போய் அது ஒரு சீசன், அந்த சீசனை கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை கேட்டர்பில்லர் தவழும் போது நினச்சிருக்கும், பட்டர்ஃப்ளைஸை பார்த்து என்ன நினச்சிருக்கும் தெரியுமா, சே எனக்கும் இறகு இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கும் இறகு இருந்தா நான் எவ்வளோ அழகாக பறப்பேன், என் கூட இருக்கிறவனுக்கெல்லாம் இறகு இருக்கு, ஆனால் எனக்கு இறகு இல்லை. அவன்லாம் பறந்துட்டு இருக்கிறான், நான் மட்டும் பறக்கவே இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் இறகு இருந்துச்சுன்னா இதை விட நல்லா பறப்பேனே. எனக்கு மட்டும் அந்த வாசல் தெரிஞ்சிருந்தா, என் சூழ்நிலை மட்டும் இறகும் இல்லை அழகும் இல்லை. கேட்டர்பில்லர் அழகாகவும் இருக்காது, உண்மைதானே? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், இறகு இல்லாமல் இருந்தாலும் அழகு இல்லாமல் இருந்தாலும் குக்குனை தாண்டினா கர்த்தர் பறக்க வைப்பார். உன்னை பறக்க வைப்பார்னு சொல்லுங்க, சொல்லுங்க. உனக்க பறக்க வைப்பார். சில நேரம் இறகு இருந்தால் கூட பறந்துருப்போம்.
இப்போ இறகும் இல்லை, ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமை. இப்போ இந்த குக்கூன் அந்த இதுக்குள்ள கூட்டுப்புழுவாக இருக்கும்போது ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும். சே, இறகாவது இருந்தால் நான் என்ன செஞ்சுருப்பேன்? பறந்துருப்பேன், அங்கே இருந்திருக்கலாமே. எதுக்கு இங்கே வந்தேன் நீ நினைக்காத, அங்கே இருந்திருக்கலாமே. எதுக்கு நான் இங்கே வந்தேன்? அப்படியே இருந்திருக்கலாமே. எதுக்கு என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு? என் கர்த்தர் உன்னுடைய சீசனை மாற்றுவார். மரண இருளின் பள்ளத்தாக்கு, உன்னுடைய மரண நிழலின் பள்ளத்தாக்க கர்த்தர் கடக்க பண்ணுவார். சீக்கிரமா சில வாசல்கள் திறக்கும். கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லி இந்த பாயிண்ட்ஸை கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் கேட்டேன், இந்த 5 பாயிண்ட் சொன்னதும் நான் கேட்டேன், எத்தனை வருஷம் ஆண்டவர் இந்த 5 பாயிண்டோடு நாங்கள் நடக்க போகிறோம்? இப்படி தான் கேட்டேன். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ 5வது பாயிண்ட்டுக்குள்ளே தான் நான் உங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். வளருகிற ஒரு காலத்துக்குள்ளே வந்துட்டீங்க. எத்தனையோ தடுமாற்றங்கள், எத்தனையோ தடவி பார்க்குற அனுபவங்கள் நடந்தது. ஒரு சீசன் உண்டு. இப்போ தான் ஏதோ புரியுதுன்னு ஒரு காலம் உண்டு. இப்போ இந்த 2026 உன்னை நான் தாயின் கருவில் ஒரு தாய் ஒரு கருவை சுமக்கிறது மாதிரி, கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிற மாதிரி உன்னை சுமந்து கொண்டு நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். இந்த 2026 உன்னை வளர பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை நேர்த்தியா நான் நடத்துவேன். கர்த்தர் உயர்த்துவதற்காக. ஒருவேளை பல வருடங்களாய் இந்த கூட்டுப்புழு இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கும் உங்க வாழ்க்கையில. எதுவும் மாற்றமில்லாத ஒரு நிலைமையா இருக்கும். சில நேரம் நமக்குள்ளே வரும் தெரியுமா? மற்றவங்களை பார்த்ததும், சே, எனக்கு எவ்வளோ ஸ்டஃப் இருக்கு, எவ்வளோ திறமை இருக்கு, ஆனால் என்னால் செய்ய முடியல. திறமையே இல்லாதவன் பறந்து கொண்டு இருக்கிறான். எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறீங்க? நீ யாரும் யோசிச்சது இல்லையா? யோசிச்ச மாதிரி எனக்கு சவுண்டு வருது, எக்கோ அடிக்குது. ஆமாம், திறமையெல்லாம் தந்து திறமை இல்லாத அவன் எப்படியோ பறக்கிறான். நம்ம அவ்வளோ திறமையை வச்சுட்டு நம்ம இந்த கூட்டுப்புழு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனை பேர் யோசிச்சிங்க? கொஞ்சம் கையசு கம்மிங்களேன். ஆமாம், அவங்களுக்கு தான் இப்போ அடுத்த வேர்டை சொல்ல போகிறேன். அந்த தேவனுடைய பிள்ளைகளை தான் கர்த்தர் அந்த சீசனை மாற்றி அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்க வைப்பார். அந்த குரோயிங் ஸ்டேஜில் வித்தியாசமாக பறக்க வைப்பார். ஏன்னா இந்த 2026 என் கர்த்தர் சில மாற்றங்களை உண்டு பண்ணுவார். உன்னை வெளியே கொண்டு வருவார். உன்னுடைய வாழ்க்கையை வெளியே கொண்டு வருவார். எப்படி ஒரு நிலக்கரியிலேருந்து வைரத்தை வெளியே எடுக்கிற மாதிரி, ஒரு கூட்டுப்புழுலேருந்து பட்டர்ஃப்ளை வெளியே வருகிறதோ, அதே போல என் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்து கனப்படுத்துவார். உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்னாடியே உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வருவார். என் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஏற்கனவே வச்சுட்டார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? பார்ட்டி ரெடி ஆயிட்டு. பக்கத்தில் இருக்கிறவங்கள பசங்க பார்ட்டி ரெடி ஆயிட்டுன்னு சொல்லுங்க. ஆமாம், பந்தி ஆயத்தப்படுத்தி தான் இருக்கு. ஆனால் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் அந்த ஸ்டேஜஸ் கடக்க தான் ரொம்ப கடினம். சில நேரம் சில விஷயத்தை வேல்யூ பண்ணுறதுக்கு சில நேரம் கர்த்தர் நம்ம மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க பண்ணுவார். அப்போ தான் சில மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது தான் சில நேரம் நம்ம குடும்பத்தோட வேல்யூ, நமக்கு மதிப்பு நமக்கு தெரியும். நம்ம பிள்ளைகளுடைய மதிப்பு, சத்தலே கணவனுடைய மதிப்பு, மனைவியினுடைய மதிப்பு நமக்கு தெரியும். சில நேரம் வேலையினுடைய மதிப்பு தெரியும். இது சத்தலையே வேலையோட மதிப்பு இல்லைன்னா எந்த வேலை கிடைச்சாலும் டக்கு டக்குன்னு வேலை கிடைச்சிச்சுன்னா ஈஸியாக வேலையை போட்டு வந்துடும். அதனால தான் ஆண்டவர் உட்காரவை வச்சு இப்போ ஆண்டவர் ஏதாவது ஒரு வேலையை எனக்கு தந்தா போதும், எனக்கு இந்த வாசலை நீங்கள் திறந்து தந்தா போதும், ஏதாவது ஒன்று தந்தா போதும், கடைசி வரை நான் பேசாமல் சர்வே பண்ணுகிறேன் அப்படின்னு வாயை மூடிட்டு கொஞ்சம் ஞானத்தை, தேவ ஞானத்தோடு தேவ பயத்தோடு இருப்போம். சத்துருக்களுக்கு முன்னாடி பந்தி ஆயத்தப்படுத்தி எண்ணெயால் ஒரு அபிஷேகத்தையும் கொடுக்கிற தேவன். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயா
அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிய பண்ணுகிறார். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் என் கர்த்தர் உன்னை எதுக்கு கொண்டு வந்தார் தெரியுமா? ஒன்று, உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்னாடி உன் தலையை நிமிர பண்ணுவதற்காக. ரெண்டாவதாக, எண்ணெயாகிய அபிஷேகத்தை பெருக பண்ணுவதற்காக. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வரும்போது ஆவிக்குரிய ஜீவியம் எங்கேயோ போயிடும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? வேலை கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரை தேடுவோம். வேலை கிடைச்சா சர்ச்சுக்கு வர்றதுக்கு டைம் இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுங்க, டைம் இல்லைன்னு சொல்லுங்க. அவங்கள சொல்லலை, நம்ம வெளியே இருக்கிறவங்கள, இன்னைக்கு வராதவங்கள தான் சொல்கிறோம். அதனால் தப்பே இல்லை, சிரிச்சிட்டே சொல்லுங்க, டைம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாம், டைம் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், வேலை கிடைக்கிற வரைக்கும் எவ்வளோ தூரம் போராடுவோம். ஒன்றும் இல்லாத நேரத்தில், யாரும் இல்லாத நேரத்தில் சபையில் வருவோம். மீட்டிங் டைம் இருக்கும், சபையில் வர டைம் இருக்கும், சீக்கிரம் வருவோம், எல்லாம் ஓகே. இப்போ எல்லாம் கொஞ்சம் ஓகே ஆகும்போது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சடனாக சில ஆசீர்வாதம் வரும், சடனாக கீழே போயிடுவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? திடீர்னு வரும், லாட்ரி அடித்த மாதிரி வரும், லாட்ரி தோற்று போன மாதிரி கையை விட்டு டங் டங் டன் போகும். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கர்த்தர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க பண்ணுகிறார். ஈஸியாக போயிடக்கூடாது. நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய தலைமுறைகளுக்கு வேணும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய தலைமுறை அனுபவிக்கணும். எத்தனையோ தலைமுறைகள் அனுபவிக்க முடியலை. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? எத்தனையோ பேர் தலைமுறைகள் அனுபவிக்க முடியலை. பட் நம்முடைய பிளஸ்ஸிங் நம்முடைய தலைமுறைகளுக்கு வேணும். அதுக்காக தான் என் கர்த்தர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க பண்ணுகிறார். நடக்க பண்ணுகிற தேவன் பறக்க பண்ணுவார், பட்டர்ஃப்ளை மாதிரி. ஆமாம், உயர்த்துவார் என் கர்த்தர். சத்துருக்களுக்கு முன்னாடி தலையை நிமிர பண்ணுவார். சத்துருக்களுக்கு முன்னாடி பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அதனுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் எதெல்லாம்? நன்மையும் கிருபை. எத்தனை பேருக்கு நன்மையும் கிருபையும் உங்கள் பின்னாடி நடக்கணும்னு ஆசை? நீங்கள் ஏன் கையை தூக்க மாட்டேங்கிறீங்க? ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டு பின்னாடி நடக்கணும்னு நான் சொல்லலையே. நான் சொன்னது நன்மையும் கிருபையும் எத்தனை பேருக்கு பின்னாடி நடக்கணும்னு ஆசை? கொஞ்சம் கையை வச்சுக்காமீங்களேன். ஆமாம், நன்மையும் கிருபையும் பின்னாடி நடக்கணும். பின்னாடி நன்மையும் கிருபையும் எதை செஞ்சாலும் பின்னாடி பேக்கப்பாக என்ன இருக்கணும்? கர்த்தருடைய நன்மையின் கரமும் கிருபையும் பின்னாடி நடக்கணும். அடுத்ததாக வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். அவருடைய வீட்டில், அவருடைய சமூகத்தில், அவருடைய ஆலயத்தில் நீடித்த நாட்களாக நிலைச்சிருக்கணும். எத்தனை பேருக்கு இங்கே நிலைச்சு நிற்கணும்னு ஆசை? கொஞ்சம் கையெழுத்து கம்மிங்க. ஆமாம், நிலைச்சு நிற்கணும்னு ஆசை இருந்தால் மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ளே கொண்டு போவார். மரண இருளின் பள்ளத்தாக்கு கடினமாக தான் இருக்கும். ஆனால் என் கர்த்தர் ஆலயத்தில், அவருடைய சமூகத்தில் நிலைச்சு நிற்க பண்ணுவதற்காக தான் என் கர்த்தர் இந்த பள்ளத்தாக்குக்குள்ளே கொண்டு போகிறார். கொஞ்ச காலம் தான் இந்த பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குக்குள்ளே இருக்கும்போது என் கர்த்தர் கூட தான் இருக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், அது வசனம் எனக்கு தமிழை விட இங்கிலீஷ் ரொம்ப பிடிச்சிச்சு. அதில் எப்படி இருந்துச்சுன்னா, மரண நிழலின் பள்ளத்தாக்கு. அது நிழல், வெளிச்சம் தெரியாத மாதிரி ஒரு நிழல், வெளிச்சத்தை தடுத்து வைக்கிற ஒரு நிழல். ஏதோ ஒன்று தடுத்து வைக்குது. அது எப்படி தடுக்கப்பட்டது, எப்படி யார் என்ன பண்ணா ஒன்றும் தெரியவே தெரியாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடுக்கிறது நிமித்தம் வெளிச்சம் தெரியாமல் நிழல் வந்து கொண்டிருக்கிறது. என் கர்த்தர் வெளிச்சத்தை மொத்தமாக வீச பண்ணுவார். அந்த காலத்தில், அந்த நேரத்தில் மொத்த வெளிச்சமும் மேலே படக்கூடிய அளவில் மொத்த கண்களுக்கு முன்னாடி என் கர்த்தர் கனப்படுத்துவார். மொத்த தேசத்து ஜனங்களுக்கு முன்னாடி என் கர்த்தர் கனப்படுத்துவார். உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்னாடியே உன்னை கனப்படுத்துவார். என் கர்த்தர் கனப்படுத்த வேண்டிய காலம் தான் 2026.
நீ கதறி அழுத ஒரு காலம் இருக்கலாம். ஆனா 2026 என் கர்த்தர் உன்னை கனப்படுத்துகிற காலம். 2026 என் கர்த்தர் உன்னை உயர்த்துகிற காலம். 2026 என் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துகிற காலம். நம்ம சில நேரம் சில நபர்களை பார்த்துருக்கீங்களா, அவங்களே அவங்க பேரை பெருமை அடிப்பாங்க. நான் யூஸ்வலாக சொல்லுவேன் பீத்த பெருமை அடிக்கிறதுன்னு. எத்தனை பேர் அப்படிப்பட்ட நபர்களை பார்த்துருக்குறீங்க? நான் அப்படி, நான் இப்படி, நான் அப்படி, வாயை திறந்தாலே நான். சில நேரம் நம்ம நினைப்போம், ஐயோ இப்படியெல்லாம் பேசணுமா, மனசுக்குள்ளே திட்டுவோம், ஆனாலும் மண்டையை ஆட்டுவோம். நான் வந்ததுக்கப்புறம் தான் இவள் வீட்டில் ஒளி வந்துச்சு, நான் வந்ததுக்கப்புறம் தான் இவளை தூக்கி விட்டேன், நான் தான் இவளுக்கு படிக்க வச்சேன், நான் தான் இவளுக்கு கிளாஸ் எடுத்தேன், நான் தான் அப்படி செஞ்சேன், நான் தான் இப்படி பண்ணேன். நான் எங்கே இருந்தாலும் நான். பாஸ்டர் எப்போவுமே சொல்லுவாங்க, கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையும் நான் தான், மரண வீட்டில் எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான். இந்த பெருமை இல்லை, தேவனே கனப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? பேரை தேவனே பெருமைப்படுத்தணும். உன் பேரை கர்த்தரே பெருமைப்படுத்தணும். எந்த மனுஷன் உன் பேரை கெடுக்கணும்னு நினைச்சானோ அந்த மனுஷனுக்கு முன்னாடி தான் என் கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துவார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? எந்த மனுஷன் உன் பேரை நாரடிக்கணும், உன்னை தூற்றணும், உன்னை இல்லாம ஆக்கணும், உன்னை கேவலப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அந்த மனுஷனுக்கு முன்னாடி தான் என் கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார். அந்த மனுஷனுடைய நாவினாலேயே என்னுடைய கர்த்தர் உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவார். கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துவார். ஆபிரகாமை பார்த்து அப்படிதான் சொன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எந்த மனுஷன் ஒருவேளை பேரை பெருமைப்படுத்துகிறதுனா எப்படி தெரியுமா? யாக்கோபுக்கு முதல்ல பேர் என்னது? கல்லை, எத்தனை ஏமாற்றிக்காரன். என்ன கல்லை எத்தனை ஏமாற்றுக்காரன்னு உலகம் பேர் வச்சு அவனை எத்தனை பேர் வச்சு கூப்பிட்டாலும் என் கர்த்தர் பேரை பெருமைப்படுத்தும் போது இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு அதிகாரத்தோட பலர் பேசக்கூடிய அளவில், பலர் நடுங்கக்கூடிய அளவில் கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துவார். இப்படிதான் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய பேரையும் பெருமைப்படுத்துவார். என் கர்த்தர் பேரை பெருமைப்படுத்தணும்னு நினைச்சா ஒரு நபரும் தடுக்க முடியாது. என் கர்த்தரும் பேரை உயர்த்தணும்னு நினைச்சா ஒரு மனுஷனும் அழிக்க முடியாது. என்ன பேரை பெருமைப்படுத்துகிறவர் என் கர்த்தர். எந்த மனுஷன் உன் பேரை தூற்றினானோ, எந்த மனுஷன் உன் பேரை டேமேஜ் பண்ணானோ, எந்த மனுஷன் உன்னை இல்லாம ஆக்குறதுக்காக உன் பேரை அழித்தானோ, அந்த தூச்சி கொண்டிருந்த நாவுகளுக்கு முன்னாடியே அந்த தூச்சி கொண்டிருந்த நாவை வைத்தே என் கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துவார். அதுதான் நம்முடைய தேவன். அதான் நம்முடைய தேவன். ஒரு சீசன். அதனால தான் எப்பவுமே சில நேரங்களில் நம்ம வேதனைப்படுவோம், சில பாதைகளுக்குள்ளே போவோம். இப்படியெல்லாம் நடக்குது ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்குது. அதான் அந்த வாக்கிங் ஸ்டேஜ் சொன்னேன், மௌனமாக இருக்கிற காலம். இப்படிலாம் நான் பேசுகிறாங்களே ஆண்டவரே, இப்படிலாம் நடக்குது என் வாழ்க்கையில், எதுக்கு என்ன என்ன இப்படிலாம் அனுமதிச்சிங்க? நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன், என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என் லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ஒரு வேளை வேதனையோடு இருக்கலாம். ஆனால் என் கர்த்தர் பேரை பெருமைப்படுத்தணும்னு நினச்சா ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. உங்கள் ஆஃபீஸில் உள்ள எந்த ஸ்டாஃப், எந்த டீச்சராக இருந்தாலும், யார் டேமேஜ் பண்ணணும்னு நினச்சாலும் என் கர்த்தர் பேரை பெருமைப்படுத்தணும்னு நினச்சா என் கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துவார். எந்த இடத்துல உன்னுடைய பேரை டேமேஜ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான், அந்த ஊரில் தான் என் தேவன் அவார்டை தருவார். நான் ஃபீல் பண்ணேன். எப்படி தெரியுமா? எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த ஆஃபீஸ், இந்த மாதிரி செக்டர், டீச்சர், ஸ்கூலிங், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி செக்டரில் வேலை பார்க்குற பிள்ளைகளுக்கு எந்த ஊருக்குள்ளே எந்த மனுஷன் உன் பேரை டேமேஜ் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த இடத்துல ஒரு பெஸ்ட்டு டாப்பர் அவார்டு, பெஸ்ட் சர்வீஸ் அவார்டு இப்படி கொடுப்பார் என் கர்த்தர். இந்த வருஷத்தில் கொடுப்பார் என் கர்த்தர். நான் விசுவாசித்து சொல்லுகிறேன், நிச்சயமாக சொல்லுகிறேன். இந்த 2026 வருஷம் முடிகிறதுக்குள்ள அநேகர் சொல்லுவீங்க, எங்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார், கர்த்தர் கனப்படுத்துவார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் கை குறுகி போகவே
இல்லை, அவர் இன்னைக்கும் ஜீவிக்கிற தேவன். அவர் இன்னைக்கும் ஜீவிக்கிற தேவன், உயிரோடு இருக்கிற தேவன். அவர் மனசு மாறல, அவர் மனசு மாறவும் மாட்டார். உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கணும்னு நினச்சதுனால தான் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு உங்களுடைய வாழ்க்கையில். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைத்தது நிமித்தம் நினைத்தவர் உயர்த்துவார். இருக்கிற இடங்களை எழுப்பி நிற்கலாமா? உள்ளத்தின ஆழத்தில் இந்த அப்பாவை நோக்கி பார்த்து நடக்க பண்ணினார். ஆனால் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலையும் ஆவியானவர் உன்னை தேற்றினார். ஆவியானவர் கூட இருந்தார், நடத்தினவர் இன்னும் கைவிட மாட்டார். யாக்கோபினுடைய சூழ்நிலையிலையும் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தது. ஒரு காலத்தில் தடுமாறினான், ஓடினான், பாதானாராம நோக்கி ஓடுறான். அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, தடுமாறின ஒரு ஸ்டேஜ். அவன் என்ன நடக்குது அவன் வாழ்க்கையிலன்னு அவனுக்கு தெரியவும் இல்லை. என்ன அவனுடைய எதிர்காலம்? ஆசீர்வாதம் இருக்கு, ஆனால் ஈசாக்கு ஆசீர்வதித்தான்னு சொல்லிட்டு அவன் ஆசீர்வாதமாக மாறலை. அவன் வாழ்க்கை ரொம்ப குழப்பமாக தான் இருந்துச்சு. என்னைக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரோ அன்னிலேருந்து அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். வேதனையை கூட்டார்னு சொல்லும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு? வேதனை இருக்கும் ஆனால் கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? வேதனை இருக்கும் ஆனால் கூடாது. தீயை நம்ம சிம்மில் வைக்கிற மாதிரி சிம்மில் இருந்துகிட்டே இருக்கும், இல்லைன்னா அவரை மறந்துடுவோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? பிரச்சனை வரலைன்னா என்றைக்கோ அவரை மறந்துருப்போம். பிரச்சனையின் நெருக்கம் இருக்கிறனால தான் இன்றைக்கி ஆலயத்தில் வந்துருக்கிறோம். பிரச்சனை வரலைன்னா என்றைக்கோ மறந்துருப்போம். அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நீதிமான் என்றைக்குமே கீழே விழுந்து அப்படியே அழிஞ்சு போனதே கிடையாது. அவன் விழுந்தாலும் கர்த்தர் எழும்பி நிற்க பண்ணுவார். நீ நடக்கும்போது உன்னுடைய அடிகளை ஸ்திரப்படுத்துவார். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்கியாது, சக்சஸ்ஃபுல் ஆகாது. கர்த்தர் கண்ணின் மணி போல உன்னை 2025 பாதுகாத்துறால் 2026 சுதந்திரிக்க பண்ணுவார். வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுவார். எந்த வாசல் அடைஞ்சு போய் இருக்கிறதோ அந்த வாசலில் தான் என் கர்த்தர் வழியை திறப்பார். கண்களை மூடி 2 கையை உயர்த்தி, எந்த வாசல் அடைஞ்சு போயிருக்கலாம். சில காரியங்கள் பிளாக்டாக இருக்கும். என்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் மரண இருள் போல இருக்குது? ரொம்ப போராடுற அந்த ஒரு காரியத்தை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்களேன். ரொம்ப போராடுறீங்க, அதிலேருந்து வெளியே வர்றதுக்கும் அதிலேருந்து தப்புகிறதற்கு இதில் ஒரு வாசல் திறந்து தாங்கப்பா, இதில் ஒரு காரியம் நடக்கட்டும். ரொம்ப போராடுற அந்த ஒரு காரியத்தை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்களேன். கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, இதனால் தாங்க முடியலப்பா, உங்கள் கையில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள். இது என்னால் தாங்க முடியலப்பா, உங்கள் கையில் அர்ப்பணிக்கிறேன். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு ரொம்ப கடினமாக இருக்குப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சீசனில் தடுமாறுனேன். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். ஒரு சீசன் அப்பா கையில் கொடுக்குற மாதிரி நினச்சி சொல்லுங்கள். ஒரு சீசனில் நான் தடுமாறினேன். ஒரு சீசனில் ஏதோ ஆண்டவரே எங்கே இருக்கீங்கன்னு உங்களை நான் தேடிட்டே நடந்தேன். தேடின ஒரு காலமும் முடிஞ்சிடுச்சு. விசுவாசத்தில் நடந்தேன். 2025 முழுவதும் நான் நடந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்வீங்கன்னு நான் நடந்தேன். ஏதாவது ஒன்று செய்வீங்க, வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் நான் தேடி நடந்த நாட்கள் உண்டு. இப்போ எனக்கு ஒன்று புரியுது. ஏதோ ஒன்று எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறீங்க. என் கண்ணில் தெரியலை, ஆனால் ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க. எத்தனை பேருக்கு அது இப்படி புரியுது? ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க, ஆனால் அதை சுதந்திரிக்க எனக்கு பலனை தாங்கப்பா. அதை எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியலை.
எப்படி அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு எனக்கு தெரியலை. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஆசையா 2 கைகளை உயர்த்தி எஸ் லார்ட் ஷாது லாது மௌதரி கேஷ்ம எல்லாரும் மாமா மாமா ராக்க துருஷ்மா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேளுங்களேன். அந்த ஒரு காரியத்துல அற்புதம் செய்யுங்க. அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து நான் வெளியே வரணும். எந்த தீங்கும் அணுகாமல் என்னை வெளியே கொண்டு வந்துருங்கப்பா, என்னை வெளியே கொண்டு வந்துருங்க. நான் உங்ககிட்ட ஒரு காரியம் சொன்ன தெரியுமா? எந்த விஷயம் உங்களுக்கு மரண இருள் போல் ரொம்ப பிரச்சனையாக இருக்கோ அந்த ஒரு காரியத்தை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அந்த ஒரு காரியத்தில் ஒரு விடுதலை வேணும். அந்த ஒரு காரியம், ஒரே ஒரு வாசலுக்காக தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆலயத்தில் இருந்து தேவனை நோக்கி பார்த்து செபிக்கிறதற்காக உங்ககிட்ட ஒரே ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்கன்னு சொன்னேன். இதை சொல்லும்போது ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம், அந்த வாசல் தான், அந்த காரியம்தான் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற ஒரு வாசலாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற ஒரு வாசலாக இருக்கும். அந்த காரியம்தான் உன்னுடைய டோட்டல் சூழ்நிலையை மாற்றி உன்னை உயர்த்தும். என் கர்த்தர் உன்னை அந்த காரியம், அந்த அடைஞ்சு போய் இருக்கிற வாசலை என் கர்த்தர் திறப்பார், உனக்காக திறப்பார், உனக்காக என் கர்த்தர் திறப்பார். உன்னை திறந்து அந்த வாசலை திறந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவார். என் கர்த்தர் உயர்த்துவார். கிருஷ்மா எல்லாரும் பவுலஷ்மதுரு எல்லாரும் மலக்கேதுருஷ்மது எல்லாரும் ஆசையாய் பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் நிறுத்தேன். எத்தனை பேர் சொல்றீங்க? பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன். சொல்லுங்களேன். உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில்லா நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் நிறுத்தேன். ஒரு முறை கூட பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா சத்தமா இயேசுவில்லா வாழ்வை நான் நிறுத்தேன். உடைத்தீ உருவாக்கினீ சீர்படுத்தினீ புடமிட்டீ புதிதாக்கினீ பிரித்தீ பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். ஆசையா சொல்லுங்க. பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை மரணத்தின் விளிம்பு. எத்தனை மரண விளிம்புகள், மரண விளிம்புகளை தப்புன தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுங்க. பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் பெறுவேன். உடைத்தீ உருவாக்கினீ சிச்சித்தீ சீர்படுத்தினீ புடமிட்டீ புதிதாக்கினீ
புதிதாக்கினே. பிரியாதிருந்தே பிரியாதிருந்தே உடனே உருவாக்கினே. சிக்ஷித்தே ஆசையாய் சீர்படுத்தினே. சுடவிட்டே ஆசையாய் புதிதாக்கினே. பிரியாதிருந்தே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. அப்பாவை நோக்கி பார்த்து யாரும் இல்லைன்னு நினைச்சேன். நான் கலங்கி போய் நொந்து நொறுங்கின நேரங்கள் உண்டு. தனிமே நினைச்சேன். தூட்டுறதுக்கும் தூஷிக்கிறதுக்கும் மனுஷங்க இருந்தாங்க. என் கையை பிடிக்கிறதுக்கு ஒருத்தருமே இருந்ததில்லை. கையை பிடிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. எனக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. என் பாரத்தை தாங்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் தாக்குகிறதற்கு மனிதர்கள் இருந்தாங்க. எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் எத்தனை மனுஷங்க இருந்தாலும் யாரும் இல்லை. நான் அனாதைன்னு நினச்சேன். எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதைன்னு நினச்சேன். கேட்குறதுக்கு ஆள் இல்லை. கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லியே எத்தனையோ ஜனங்கள் மனுஷன் தலை மேலே ஏறி நடந்தான். இவளுக்கு என்ன நடந்தாலும் யாரு கேட்பா, யார் இருக்கான்னு சொல்லி சில நேரம் மௌனமாக இருக்கிறது நிமித்தம், சண்டை போட போகாமல் பேசாமல் இருக்கிறது நிமித்தம், நீ அமைதியாக இருக்கிறது நிமித்தம் யாரும் இல்லைன்னு சொல்லி மனிதர்கள் நினைச்சாலும் நீ கேட்குற, ஆண்டவரே எனக்கு இந்த மரண பள்ளத்தாக்கு, எத்தனை வருஷம் நான் இந்த மரண பள்ளத்தாக்குக்குள்ளே நடக்கணும்? ஏன் என் வாழ்க்கை மட்டும் மரண பள்ளத்தாக்குன்னு அனுபவம்? என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது? ஏன் எனக்கு இப்படி வித்தியாசமான ஒரு வாழ்க்கை? எல்லாருக்கும் எல்லாரும் இருக்கிறாங்க, நான் மட்டும் தனியாக நிற்கிறேன். எல்லாருக்கும் எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, நான் மட்டும் தனியாக நிற்கிறேன். கரியரை ஃபுல்லாக, படிப்பு ஃபுல்லாக நீ தனியாக தான் போராடின. உன்னுடைய வேலைக்கு தனியாக, என்ன நிலைமைனாலும் எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடுகிற. எத்தனை கரடியோட யுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது, எத்தனை சிங்கங்களோட தனியாக யுத்தம் பண்ணுகிற, எத்தனை கோலியாத்துக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துகிறார். எத்தனை பிரச்சனை, எத்தனை வேதனை, எத்தனை வருடங்கள் ஆண்டவர் என்னை கேட்டு கதறி கொண்டிருக்கிற. உனக்கு தான், உன்னை பார்த்து தான் என் கர்த்தர் சொல்லுகிறார், மரண பள்ளத்தாக்குல உன்னை நான் நடத்தி வந்தேன். நடத்தி வந்த நான் அவனை மறக்கல. மனுஷ மறந்தா, உண்மைதான். சில மனுஷன் உன்கிட்டே நன்மை பெற்று மறந்தா, மனுஷன் மறந்தா உண்மைதான். ஆனா என் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கல, நான் உன்னை கனப்படுத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ தலை குனிஞ்ச இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் உயர்த்துவேன். நீ எத்தனை வருடம்னு கேட்கிற? இனி காலமல்ல, தீவிரமாய் சில காரியங்கள், தீவிரமாய் சில சிறைச்சாலையின் கதவுகள் தீவிரமாய் திறக்கும், சில வாக்குத்தத்தங்கள் தீவிரமாய் நிறைவேறும், சில குறித்த காலத்துக்காக சில தரிசனங்கள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ முடிஞ்சு
முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. என் கர்த்தர் இன்னும் வைத்திருக்கிறார். நீ ஸ்டாப் ஆயிடுச்சு, இல்ல இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. உன்னை அழைத்தார் என்றால், உன்னை ஊழியத்துக்குனே வேறு பிரித்தார் என்றால், என் கர்த்தர் உன்னை உயர்த்துவா, என் கர்த்தர் உன்னை எடுத்து பிரயோஜனப்படுத்துவா. நீ முடியல, ஒரு விளக்கு அணைஞ்சு போகல, உன்னுடைய திட்டங்கள் முடிஞ்சிருச்சு நீ நினைக்காத. இனிதான் நான் துவங்க போகிறேன் என் கர்த்தர் சொல்லுகிறார். சில திட்டங்கள் துவங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஓ, சில திட்டங்கள் துவங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஷியாரம் மந்துல கஷ்மா லரபாபோலபா கதுருஷ்மா லீதிரிமே மமஷ. கர்த்தருடைய வல்லமை அபரிதமா இந்த இடத்துல இறங்குகிறத பார்க்கிறேன். ஓ, அபரிதமா இந்த இடத்துல இறங்குகிறத பார்க்கிறேன். அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். சீசனை மாற்றுகிறார். உன்னுடைய சீசனை சேஞ்ச் பண்ணுகிறார் என் கர்த்தர். ஷாபா ரகதௌதுரோ லகபௌதுரோ லகபௌதுரோ ஷ்மேதுலோதுரோ ஷபாதுலோதுரோ. குறித்த காலத்துக்கு உன்னுடைய திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். ஓ, நீ கேட்கிற, எதற்காக என்ன அபிஷேகம் பண்ணி, எதற்காக என்ன இப்படி நடத்துறீங்க, ஏன் இப்படி நடத்துறீங்க, எதற்காக இந்த வாழ்க்கை, எதுக்காக இந்த பாதை, எதுக்காக? என்னால முடியலையே, என்னால தாங்க முடியல ஆண்டவரே, இதுக்கு மேல எனக்கு பலன் இல்ல, இதுக்கு மேல பலன் இல்லைன்னு சொல்லி நீ கதறுகிற. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இனிமே தான் நான் துவங்க போகிறேன்னு சொல்லுகிறார். துவங்க போகிறார் என் கர்த்தர். சில திட்டங்களை துவங்க போகிறார். சில சூழ்நிலைகள் அசைவுண்டாக போகிறது. சில திட்டங்கள் உருவாகிற நேரம் இது. ஷாக்கர் ரதுல ஷ்மாதுல ரமந்துல கஷ்மி லமந்துல கஷ்மி தாமா லரபபபா ஷபரபபபா. வல்லமை இறங்குகிற நேரம் இது. கர்த்தர் சில திட்டங்களை உருவாக்குகிற நேரம் இது. சில அடைப்புகள் இருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிற நேரம் இது. சில அடைக்கப்பட்ட அனுபவம், அடைக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை. நீ கேட்கிற, எத்தனை காலம் நான் இப்படி பைத்தியக்காரி மாதிரி அலைந்து கொண்டிருக்கிறது, எத்தனை காலமா நான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை வருடங்கள் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற. ஆனா என் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் வெளியே கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் குடும்பத்தை நான் வெளியே கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாசல், அந்த அடைச்சு போயிருக்கிற வாசலை நான் திறக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. உன்னை உயர்த்துவேன் நான் சொன்னா, ஏதோ நீ இருக்கிற இடத்துல, அதே இடத்துல, அந்த சுற்றி இருக்கிற இடத்துல உயர்த்துகிறதல்ல, உன்னை நான் வெளியே கொண்டு வந்து உன்னை கனப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? கனப்படுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நம்புறவங்க மாத்திரம் வெட்கப்படாம உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிங்க.